அறம் தமிழ் நேயர்களே, செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்க முக்கிய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல தினத்தந்தியிலும் தினமலர்லையும் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்க செய்திகளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 3 மணி நேரம் மட்டுமே அனுமதி, 50,000 பேருக்கு மேல் கூடினால் 20 லட்சம் முன்பணம், கட்சி கூட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடு, அரசின் வழிகாட்டு நெறிமுறைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்ப்பு. கரூர் விவகாரத்துக்கு பிறகு அரசியல் கட்சிகள் மேற்கொள்கிற பரப்புரை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் ஒரு அறிவுரை வழங்குது தமிழக அரசுக்கு. அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு வழிமாட்டு நெறிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு 3 மணி நேரம் மட்டுமே நடத்த வேண்டும், 50,000 பேருக்கு மேல் கூடினால் 20 லட்சம் முன்பணம் செலுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளன. இதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதுதான் முக்கிய நியூஸாக முதல் பேஜில் வந்திருக்கு. இதே தான் தினமலர்லையும் வந்திருக்கு. வருகிறது தீர்வு, அரசியல் கூட்டங்களில் நெரிசலை தவிர்க்க கூடுவோர் எண்ணிக்கைக்கு ஏற்ப வைப்புத் தொகை, அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசு பரிந்துரைன்னு போட்டிருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் 2லையும் வந்திருக்கு. அடுத்தது பீகார் சட்டசபை முதல் கட்ட தேர்தலில் 65% வாக்குப்பதிவு. நேற்று பீகார் எலெக்ஷன் நடந்தது. அதில் 65% வாக்குப்பதிவு வந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. தங்கம் விலை ஒரே நாளில் பவுனுக்கு 1120 உயர்வு. இதுதான் 2 செய்தித்தாள்லையும் ஃப்ரண்ட் பேஜில் முக்கியமான செய்திகளாக இருக்குது. விஜயகாந்த் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன், கூட்டணி வைப்பேன் என்று நம்ப வேண்டாம்னு சீமான் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. விஜயகாந்த் கூட்டணி வைத்தால் அவருடைய வாக்கு சதவீதம் என்ன ஆனது என்று அனைவருக்கும் தெரியும். கட்சிகளின் கூட்டணி வைப்பதால் மாற்றம் என நினைப்பவர்களுக்கு ஏமாற்றம் ஆகிவிடுகிறது. தனித்து நின்று நிச்சயம் வெல்வேன். கடந்த 15 ஆண்டுகளாக என்னிடம் எவ்வளவோ கோடி சீட்டுக்கு பேரம் பேசியிருப்பார்கள், பதவி ஆசை காட்டியிருப்பார், நான் அதில் சமரசம் செய்யவில்லைன்னு சீமானு பேட்டி கொடுத்துருக்காரு. தகாத உறவுக்காக 5 மாத குழந்தையை கொன்ற கொடூரத்தாய், தோழி மீதான மோகத்தால் வெறிச்செயல். தோழி மீதான மோகத்தால் 5 மாத குழந்தையை கொன்ற கொடூரத்தாயை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கொளமங்கலம் அருகே ஒரு குக்கிராமத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இது இருக்குது. அடுத்ததாக கோவை மாணவி பலாத்காரம் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி இங்கே வந்திருக்கு. பாஜக அந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. கோவை பாலியல் சம்பவத்தை கண்டித்து பாஜக ஆர்ப்பாட்டம். பாதுகாப்புக்காக பெண்கள் கையில் ஆயுதம் இயந்த வேண்டிய காலம் வந்துவிட்டது, தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்தது இது என்னடா உலகம் ரொம்ப மோசம் போங்கன்னு வந்திருக்கு. ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடந்ததாக ராகுல் காந்தி தெரிவித்தார். அது பிரேசில் மாடல் அழகி ஒரு 23 இடத்துல ஓட்டர் போட்ட மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. அதற்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இது என்னடா உலகம் ரொம்ப மோசம் போங்க என்று இந்திய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றதாக கூறப்பட்ட பிரேசில் மாடல் அழகி அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஒரு வீடியோ வெளியிட்டு அவர் பேசியிருக்காரு. அதிர்ச்சிகரமான வீடியோவாக இருக்குது. விளையாட்டுச் செய்திகள் பகுதியில் ஜனாதிபதியுடன் இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகள் சந்திப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜனாதிபதி திரௌபதி முர்முவோட இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை வென்றிருந்த நிலையில் அவங்க ஜனாதிபதி சந்திச்சிருக்க ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. ஆஸ்திரேலியாவை பந்தாடியது இந்தியா, அக்சர் பட்டேல் வாஷிங்டன் கலக்கல் அப்படின்னு போட்டிருக்காங்க. 4வது T20 ஓவரில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. அடுத்தது கடந்த வருடம் தான் பெங்களூர் அணி கோப்பை வென்றுச்சு IPL. இந்நிலையில் பெங்களூர் அணியை 17,000 கோடிக்கு விற்க முடிவு அப்படின்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு. 2026ஆம் ஆண்டு IPL கிரிக்கெட்டிலும் தோனி ஆடுவார், சென்னை அணியின் தலைமைச் செயல் அதிகாரி தகவல்னு போட்டிருக்காங்க. கடந்த 2 வருடமாக எந்த சீசன்லையும் பெருசாக தோனி சோபிக்கலை. இந்நிலையில் தோனி மறுபடியும் சென்னைக்கு ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தோனி ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கியிருக்கு. சினிமா செய்திகள் பகுதியில் ஜனநாயகன் படத்தின் போஸ்டர் வெளியீடு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போதான் விஜய் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருந்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் போஸ்டர் வெளியீடு ரசிகர்கள் உற்சாகம் வந்திருக்கு. விஜய் நடுவில் நிற்கிறதாகவும் சுற்றி மக்கள் அவரை தொடும்படியாக ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. கோவையில் மாணவிக்கு பாலியல் கொடுமை, சட்டங்களை கடுமையாக்க வேண்டும், 5 குரியன் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. விஜய்க்கு நல்லதே நினைக்கிறேன், நடிகர் அஜித்குமார் விளக்கம். எனது பேட்டி திரிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லியிருந்தார். கூட்டத்தை கூட்டி காட்டுவதில் நாம் ஈடுபாடு காட்டுகிறோம், இது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கூறியிருந்த நிலையில் இப்படி மறுத்து பேசியிருக்காரு. விஜய்க்கு நான் நல்லது தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பேட்டியில் கூட்டத்தை கூட்டிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னது விஜய் கூட்டத்தை கூட்டுறதுக்காக பண்ணார் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஏற்பட்டதாக அஜித்குமார் விளக்கம் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு நான் நல்லது தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் தினத்தந்தியில் இடம்பெற்றிருக்கு. அன்புமணிக்கு ராமதாஸ் கிடையே தொடர்ந்து சண்டை நிகழ்ந்துட்டே வருது. அதுக்கு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அன்புமணி தனி கட்சி துவங்கினால் நானே பெயர் வைக்கிறேன் ராமதாஸ். ஒரு கும்பல் பாமக பெயர் கொடி என் பெயரை பயன்படுத்தக்கூடாது, வேண்டுமானால் தனி கட்சி துவங்கலாம், பொருத்தமான பெயரை நானே வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி விஜய் தங்களோட கூட்டணிக்கு இணைச்சிக்கலான்ட்டு கேட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வராவிட்டாலும் திமுகவை வீழ்த்துவோம், நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை.
அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. பொதுக்குழுவில் விஜய முதல்வர் வேட்பாளராக ஒரு மனதாக தேர்ந்தெடுத்த நிலையில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்குங்க. அடுத்ததாக உலக செய்திகள் பகுதியில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு, காஷ்மீரில் வலுக்கிறது இளம் தலைமுறையினர் போராட்டம். கல்வி கட்டண உயர்வுக்காக துவங்கிய போராட்டம் தற்போது மோசமான உட்கமைப்பு, சுகாதார பராமரிப்பின்மை மற்றும் போக்குவரத்து வசதியின்மை உள்ளிட்ட அடிப்படை நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிரான போராட்டங்களாக மாணவர்கள் மாற்றியுள்ளனர் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. புயல் வெள்ளத்தில் 114 பேர் பலி, பிலிப்பைன்ஸில் அவசர நிலை அறிவிப்பு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கல்மோகி சூறாவளி புயல் தாக்கியதில் இதுவரை 114 பேர் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். இதையடுத்து அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. டாடா நிறுவன குடியிருப்பு குளியலறையில் கேமரா, 3வது நாளாக பெண் தொழிலாளர்கள் போராட்டம்னு சொல்லியிருக்காங்க. ராயக்கோட்டை அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பெண் தொழிலாளர்கள் தங்கியுள்ள குடியிருப்பில் ஒரு கேமரா வச்சுருந்த ஒரு நியூஸ் 2 நாட்களுக்கு முன்னால் வெளியாகி அதிர்ச்சி ஆகிச்சு நாட்டையே. பெண் தொழிலாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குற்றவாளியை பிடிக்க தனிப்படை, போலீசார் பீகார் விரைந்துள்ளனர்னு ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்தது விளையாட்டுச் செய்திகள் பகுதியில் இந்திய பவுலர்கள் சாகசம், 4வது போட்டியில் வெற்றின்னு போட்டிருக்காங்க. பிரதமர் மோடி இந்திய மகளிர் அணையை கூப்பிட்டு பாராட்டின ஒரு செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கு. இதுதான் தினத்தந்தியில் தினமலரில் வந்த முக்கிய செய்திகளாக இருக்குது. அடுத்தது இந்து தமிழ் திசையில் வந்திருக்க செய்திகளை நம்ம பார்க்கலாம். இந்து தமிழ் திசையில் முதல் பேஜ்லேயே முதல் கட்டமாக 121 தொகுதியில் அமைதியாக நடைபெற்றது. பீகார் தேர்தலில் 64% வாக்குப்பதிவு. முதல்வர் நிதிஷ்குமார், ஆர்ஜேடி தலைவர்கள் லாலு, தேஜஸ்வி உள்ளிட்டோர் வாக்களித்தனர். இதுதான் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக வந்திருக்கு. அப்புறம் பாஜக நடத்திய போராட்டமும் இங்கே முக்கிய இடம் பெற்றிருக்கு. பெண்கள் மீது கை வைத்தால் கை இருக்காது, தமிழிசை சவுந்தரராஜன் ஆவேசம் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. பொதுக்கூட்டம், ரோடு ஷோக்களுக்கு வைப்புத்தொகை, அரசின் பரிந்துரைகளுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. நேயர்களே, இன்னைக்கு தினசரி நாளிதழில் வந்தால் முக்கியமான செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.